ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கருங்குளம் பக்கத்தில் ஆழ்வார் கற்குளம் அப்படிங்கக்கூடிய ஏரியாவில் அண்ணன் பேரை வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மகிட்ட 6வது மாடாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து நம்மகிட்ட ரெகுலராக மாடுகள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுத்தமான பால் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அண்ணன்ட்ட நீங்கள் ரெகுலராக மாடு வாங்கிக்கலாம். சுத்தமான பாலுங்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலம் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அண்ணன் வந்து மாடு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதுவும் இல்லாமல் நல்ல இளம் மாடுகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்து மாடுகளாக செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அடக்கமான மாடாக வாங்குவாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹெச்எஃப்ஓ அல்லது ஒரு ஜெர்சியோ ஒரு 25 லிட்டர் கறக்குது அந்த மாதிரி மாடுகளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பால் வந்து கண்டிப்பான முறையில் வந்து தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் தண்ணியாக இருக்கக்கூடாது. பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கணும். அவங்க வந்து சின்ன குழந்தைகளுக்கு கூட பாலை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பால் வந்து தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாடுகளை செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கக்கூடிய மாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா 4 பல் இருக்கக்கூடிய அழகான தலையீத்து கிடரிகளை தான் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி எடுத்து அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷ காலங்களுக்கு மாடுகள் மாற்ற முடியாத அளவுக்கு அவங்க மாடுகளை கொண்டு வரணுங்கக்கூடிய ஒரு காரணத்தினால சூப்பரான மாடுகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 வீடியோ 3 வீடியோவில் வந்து அண்ணன் வந்து வீடியோவாக போட்டிருப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு இது வரைக்கும் நம்ம சொல்லி போடலை. பட் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கேட்காமலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர்லாம் போட்டு அந்த ஏரியாவில் நல்ல பால் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு அண்ணன்ட்ட பால் ரெகுலராக வாங்குங்க. ஏன்னா நம்ம பண்ணையில் வந்து உங்களால் மாடு எடுத்து அது மூலம் நீங்கள் பால் சாப்பிட முடியாத கஸ்டமராக இருக்கலாம். ஆனால் நம்ம மாடுகள் மூலமாக உங்களுக்கு பால்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அண்ணன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தேன்னா தேவையில்லாமல் தண்ணி கலந்த பால்களாக வாங்கி வேஸ்ட்டாக உங்களோட பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அன்னை சுத்தமான பால் கொடுக்குறாங்க. அதில் எவ்வித மாற்றங்கள் கிடையாது. மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனமும் கரெக்டான தீவனம், சத்தான தீவனமாக கொடுத்து வளர்க்குறாங்க. சரியா?